வெல்கம் டு கதை காவியம் சேனல். நீங்கள் யாராவது பேசுவதை கேட்கும்போது உடனே அவர்கள் சொல்வது தவறு என்று சொல்லி நீங்கள்தான் சரி என்று நிரூபிக்க துடிப்பவரா? ஒரு விவாதத்தில் வெற்றி பெறுவது மட்டுமே முக்கியம் என்று நினைப்பவரா? அப்படி என்றால் இந்த கதை உங்களுக்காக. கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அமைதியான ஒரு சிறிய கிராமத்தில் ஹென்றி என்றொருவர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் புத்திசாலி, நிறைய படித்தவர். ஆனால் அவரிடம் ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அவர் எப்போதும் தான் சொல்வதுதான் சரி என்று நிரூபிப்பதில் முனைப்புடன் இருப்பார். யாராவது ஒரு விஷயத்தை சொன்னால் உடனே ஹென்றி அதை பிடித்து அது தவறு, இதுதான் சரியான வழி என்று திருத்துவார். தான் யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்கவில்லை என்றாலும் இரக்கமில்லாத அவரது உண்மை பேச்சு மற்றவர்களுக்கு கர்வம் போல ஒலிக்கும் என்பதை அவர் உணரவில்லை. இதனால் கிராமத்து மக்கள் மெதுவாக அவரிடம் பேசுவதை தவிர்க்கத் தொடங்கினர். ஒவ்வொரு பேச்சும் ஒரு தேர்வு போல இருந்தது. ஒரு நாள் ஹென்றி சந்தைக்கு செல்லும் வழியில் ஒரு வயதானவர் கனமான மாம்பழக் கூடையை சுமந்து சென்றபோது அது கீழே விழுந்து மாம்பழங்கள் சேற்றில் உருண்டன. ஹென்றி ஓடிச் சென்று உதவி செய்தார். ஆனால் உதவி செய்த பிறகும், நீங்கள் இவ்வளவு கனமான பொருட்களை எடுத்துச் செல்லக்கூடாது, அது ஆபத்து, கவனக்குறைவாக இருந்தீர்கள், சரியாக திட்டமிட்டிருக்க வேண்டும் என்று கூறி அந்த வயதானவரை கடிந்து கொண்டார். அதற்கு அந்த வயதானவர் மென்மையாகச் சிரித்து, ஒருவேளை நீங்கள் சொல்வது சரியாக இருக்கலாம் என்று மட்டும் கூறினார். ஒரு வாரம் கழித்து பலத்த மழை பெய்தபோது ஆற்றங்கரையோரம் இருந்த அந்த வயதானவரின் வீடு தீப்பிடித்து எரிவதை கண்டார் ஹென்றி. அக்கம் பக்கத்தினருடன் சேர்ந்து ஹென்றி ஓடிச் சென்று தீயை அணைக்க உதவினார். தீ அணைந்த பிறகு ஹென்றி மீண்டும் அந்த முதியவரை திருத்தினார். நான் முன்பே சொன்னேன் அல்லவா, ஆற்றுக்கு அருகில் குடியிருப்பது ஆபத்து. இப்போது பாருங்கள் என்ன நடந்தது. அப்போது அந்த வயதானவர் அமைதியான கண்களுடன் ஹென்ரியை பார்த்து ஒரு வாழ்வியல் பாடத்தை கூறினார். என் மகனே, சில சமயங்களில் எல்லோரும் தவறுகள் செய்ய நேரிடும். தவறு செய்தவருக்குத்தான் தவறிழைத்து விட்டோம் என்பது நன்றாகவே தெரியும். ஆனால் தாங்கள் தவறு செய்துவிட்டதாக அடுத்தவர்கள் சுட்டி சொல்வதை நாங்கள் கேட்க விரும்புவதில்லை. நாம் மீண்டும் மீண்டும் அவர்களின் குறையை அல்லது தவறை சுட்டி காட்டுவது அவர்களுக்கு மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்தும். தவறு செய்த கடினமான நேரத்தில் அவர்களுக்கு தேவைப்படுவது உங்கள் விமர்சனமோ அல்லது தீர்ப்போ அல்ல, மாறாக உங்கள் ஆதரவும் ஆறுதலும் தான். இப்போது எல்லோரும் எனக்கு உதவியதைப் போல அவர்கள் தங்களை அன்பாக கவனிக்க ஒருவராவது இருக்கிறார் என்று உணர வேண்டும், அவ்வளவுதான். இந்த வார்த்தைகள் ஹென்ரியை உலுக்கியது. தன் வாழ்நாள் முழுவதும் தான் எவ்வளவு சரி என்று நிரூபிக்க மட்டுமே போராடினோம். அதனால் தனக்கு கிடைத்ததெல்லாம் தனிமையும் தூரமும் தான் என்பதை அவர் உணர்ந்தார். அன்று இரவு அவர் தன்னிடமே முணுமுணுத்தார். இனி நான் சரியாக இருக்க விரும்பவில்லை, நான் அறிவாளியாக இருக்க விரும்புகிறேன். அறிவாளியாக இருப்பது என்பது எப்போது பேச வேண்டும், எப்போது கேட்க வேண்டும், எப்போது அன்பாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதுதான் என்பதை அவர் புரிந்து கொண்டார். அன்றிலிருந்து ஹென்றி மாறத் தொடங்கினார். யாராவது தவறு செய்தால் திருத்துவதற்கு பதிலாக உதவி செய்தார். விவாதம் ஏற்பட்டால் நாம் இருவரும் புதியதை கற்றுக்கொள்ளலாம் என்று புன்னகையுடன் கூறுவார். அவர் தன் நண்பரிடம் நான் வெல்வதற்காக பேசுவதை நிறுத்திவிட்டேன் என்று கூறினார். சரியாக இருப்பது உங்களை மதிக்க வைக்கலாம், ஆனால் அறிவாளியாக இருப்பது உங்களை நேசிக்க வைக்கிறது என்ற பாடத்தை ஹென்றி கற்றுக்கொண்டார். அறிவு என்பது தற்பெருமை முடிவடையும் போது தொடங்குகிறது. ஒருவரின் தவறை சுட்டிக்காட்டி நான் தான் சரி என்று நிரூபிப்பதை விட அவர்கள் மீது அன்பாக இருப்பதும் ஆதரவாக கை கொடுப்பதும் தான் உண்மையான மனித பண்பு.